அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு அதிகாரியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் இந்த மாதிரி தான் டைம் கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரியாமல் போயிடும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகாரியாக பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி மட்டும் படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 27,804 ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அமையுது. அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. நிரந்தர ஜாப் கிடையாது, டெம்பரவரி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 27,804 ரூபா இருக்குது. இந்த சேலரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காத வேலை வாய்ப்பு. அதனால் இதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இதுமாரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z இருந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல போஸ்டிங் போடுறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாவலராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இடத்துல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. கல்யாணம் ஆகிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. இல்லையா உங்களுடைய ஃபாதர் நேமோ பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 31/7/2025 படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 இல்லை பார்த்தீங்கன்னா 25 இல்லை 35 என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்டிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. மேரின்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இல்லை நாட் மேரின்னா நாட் மேரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன். உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். அது பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கேட்டிருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்களா புரிகிற மாதிரி பார்த்தீங்களா எழுதிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க எதோ ஒன்றா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன மெயில் ஐடியோ பார்த்தீங்கன்னா அதை மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். எழுதுனீங்களா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரினா நீங்கள் டிகிரி படிச்சுக்கிறீங்களா இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுக்கிறீங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் படிச்சுக்கிறீங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கேட்டுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் தவிர நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறீங்களா அடிஷ்னலாக படிச்சிருந்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து பாருங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஒன்றுன்னு போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதை போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குறாங்க அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுருவீங்க. அடுத்து எப்போ ஜாயின் பண்ணிங்கன்னு போட்டுங்க. எப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிங்க போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க
எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 1 இல்லை 2 எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை இயர் ஒர்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக வந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யாமல் வந்தால் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிலேட்டடாக டாக்குமெண்ட் இல்லைனாலும் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் போட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, ஏதாவது தப்புனா ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து பாருங்கள், பாதுகாப்பு அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான். இந்த போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும், சோசியாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும், சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 27,804 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியமாக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரு, சூப்பர்வைசரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட் வெல்ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, நம்பர் 14 பெருமாள் கோவில் தெரு, எஸ்பிஐ ஹால், செவத்தேடாப்பள்ளி அருகில், தென்காசி மாவட்டம். பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 627811. இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்கோடுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அது கால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0463329125. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சான்றிதழ்களோட 15/8/2025 நல்லா நோட் பண்ணிங்க. 15/8/2025 மாலை 5:30 மணிக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலக முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர வேணும் விண்ணப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலும் வந்து பார்த்திங்கன்னா தகவலுக்கு அலுவலக முகவரியை தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பருக்கு அது கால் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 15/8/2025 தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அவனு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.